அன்பிற்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டியுடைய அருள் உண்டாவதாக. இப்ப அல்லாவுடைய அருள் வேணும் என்றால், இறைவனுடைய அருள் வேணும் என்றால், இறைவன் பக்கம் நம்முடைய செயல்பாடுகளை நெருக்கத்து கொண்டு போகணும். எவ்வளவுக்கு நம்மால முடியுமோ அவ்வளவுக்கு இறை நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆனாதான் இறை அருள் நமக்கு கிடைக்கும். இறை அருள் நிறைஞ்சு இருக்குது, எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்குது. உனக்கு வேணும்னா அதனுடைய நாட்டத்தை நீ நாடி சொல்லணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ குறிப்பா சொல்லுவாங்க, முஸ்லிம்களோட அடையாளம் என்ன அப்படிம்பாங்க. சும்மா ஜென்ரலா பேசும்போது முஸ்லிம்களோட அடையாளம் என்ன அப்படின்னா கூட நம்ம மதுரை ஆதிக்கம் சொன்னார் பாருங்க, தொப்பி தாடி, தாடி தொப்பி. அப்ப இதுதான் முஸ்லிமோட அடையாளம் அப்படின்ட்டு ஒரு மனிதன் சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, நம்ம ஆளுகளும் இஸ்லாமியர்களும் ஒரு முஸ்லிமோட அடையாளம் என்னன்னா தொப்பி தாடிமாங்க. சரி, தொப்பி தாடி அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, மனிதனுடைய அறிகுறி. மனிதன் இஸ்லாத்துக்கு முஸ்லீமுக்கு ஒரு அடையாளமா ஆக்கி உள்ளான். அப்ப மனிதன் சொல்றான் முஸ்லீமோட அடையாளம் தொப்பி தாடி. சரி, அதுக்கு இவன் சான்றா இருக்கானா சான்றா இல்லை? அந்த எவிடன்ஸுக்கு இவன் சான்றா இருக்கானா சான்றா இல்லை? இப்ப தௌஹீத்வாதின்னு பாருங்க, அவங்க பாத்தீங்கன்னா தொப்பியே போட மாட்டாங்க. 99% தொப்பி போட மாட்டாங்க. தாடிய ரொம்ப அதிகமா வளர்ப்பாங்க, கட் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சுன்னத்து ஜமாத்துன்னு பாருங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா தொப்பிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தொப்பி போடுவாங்க, தொழுவும் போது தொப்பி இல்லைன்னா கைக்குட்டை போட்டுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்தா கூட, ஒரு மஜ்லிஸ்ல கூட கைக்குட்டை போட்டுவாங்க, தொப்பி இல்லைன்னா கைக்குட்டையை போட்டுவாங்க. அப்ப தலைக்கு ஒரு அடையாளம் ஒண்ணு காட்டுவாங்க. தாடி வச்சிருக்க மாட்டாங்க, மடிச்சிருவாங்க, ஃபுல்லா மடிச்சிருவாங்க. அப்ப சுன்ன ஜமாத்துல சில பேர் தொழுவாளியா இருப்பாங்க. இப்ப இவங்க இவங்க இருக்காங்க தப்லீக், இந்த மாதிரி ஆள்லாம் பாத்தீங்கன்னா தாடியும் இருக்கும் தொப்பியும் இருக்கும். அவங்க இதை கம்பல்சரியா வைப்பாங்க. அப்ப இதெல்லாம் மனிதனுடைய அடையாளம். இந்த மனிதனுடைய அடையாளத்தை மனிதர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு சாட்சியம் அளிக்க மாட்டாங்க. ஒருத்தவன் தொப்பி போடாம இருப்பான், ஒருத்தன் தொப்பி போட்டிருப்பான், ஒருத்தன் தாடி இல்லாம இருப்போம், தாடி வச்சிருப்போம். அப்ப இதெல்லாம் மனிதர்கள் தங்களுக்காக ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுனா கூட அந்த அடையாளத்துல நிரந்தரமாக, தீர்வாக, ஒரு சாட்சியாக, பெர்மனண்டா இருக்காங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மாறுதான் படுறாங்க. இப்ப இந்த மனிதனுடைய வியூ. இப்ப அல்லாஹ்வுடைய ஏக இறைவன் அவன் என்ன சொல்லுவான், இந்த பூமியை உனக்காக நான் படைத்தேன், இந்த பூமியில நீ தான் வாழுவ, நீங்க எல்லாரும் இந்த பூமியில தான் வாழ்வீங்க, இந்த பூமியில தான் நீங்க மரணம் அடைவீங்க, இந்த பூமியில தான் மீண்டும் எழுப்பப்படுகிறான். இந்த பூமியை வைத்துதான் வாழ்க்கையை கொடுத்திருக்கான். மனிதா, இந்த வாழ்க்கை என்பது இந்த பூமி சம்பந்தப்பட்டது. இந்த பூமியில தான் நீ வாழுவ, இந்த பூமியில தான் நீ பிறப்ப, இந்த பூமியில தான் நீ இறப்ப, மீண்டும் இறப்புக்கு பிறகு இந்த பூமியில தான் நீ எழுப்பப்படுவ அப்படின்னு சொல்ற இறைவன்கா அவன் தனக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிறான். தன்னுடைய அடையாளத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்கலாம். இதாண்டா அடையாளம், முஸ்லிம்னா இதான் அடையாளம் அப்படின்னு இறைவன் கொடுக்குற அடையாளம். இந்த அடையாளத்துல நாம இருக்கமா அப்படிங்கறத பாயிண்ட். மனிதர்கள் அடையாளம் சொன்னாங்க, அந்த அடையாளம் தொப்பியும் தாடியும். இப்ப பெரும்பாலும் பாருங்க, எல்லா மனிதர்களும் தொப்பி போடுறவங்களும் இருப்பாங்க. இப்ப ஊப்பிக்கு போனீங்கன்னா அவர் இருப்பாருங்க பாருங்க, டக்குனு ஞாபகம் வர மாட்டார். அவர் சேப்பு தொப்பி போட்டிருப்பாரு. அப்ப சேப்பு தொப்பி போட்டிருப்பவங்க எல்லாம் முஸ்லீமா? தொப்பி போடுறவங்க முஸ்லீமா? இல்ல, அப்படி இருக்க முடியாது. அப்ப அதே மாதிரி தாடி வச்சவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே தாடி வச்சுறாங்க. ஏழை பணக்காரன் வந்தவன் போன ஃபேஷனா போச்சு தாடி. அப்ப தாடி மூலம் முஸ்லீமா? அப்ப அங்கேயும் இடர்பாடு வருது. ஒரு காலத்துல அடையாளம் வேற மாதிரி இருந்தா கூட இந்த அடையாளத்தை கண்டு நம்ம சொல்ல முடியல. அப்ப மனிதனுடைய அடையாளங்கள் எடுபட மாட்டேங்குது. மனிதனுடைய அடையாளத்துக்கு மனிதனே சாட்சியா இருக்க மாட்டேங்கிறான் என்பது தெளிவாகுது. அப்போ மனிதனை படைத்த இறைவன் சொல்றான், என்னுடைய அடியானுக்கு நான் அடையாளம் கொடுத்திருக்கேன், இந்த அடையாளத்துல நீ இருக்கிறியா என்பதுதான் என் கொஸ்டின்.
இறைவன் சொல்றான், என்னை ஏற்றுக்கொண்டவனே அவன் முஸ்லீம். முஸ்லீம், இவனுக்கு நான் தான் முஸ்லீம் என்று பெயர் வைத்தேன். ஏனென்றால் அவன் என்னை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டான். ஆகவே எனக்கு கட்டுப்பட்டவன் என்ற வார்த்தை, முஸ்லீம் என்ற வார்த்தை ஆரம்ப வார்த்தையாக வைத்து இன்றைய வரைக்கும் அந்த வார்த்தையில தான் நினைச்சு நிக்கணும். அப்ப முஸ்லீம் நான் என்னன்னா கட்டுப்பட்டவன். இந்த முஸ்லீம்ல இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது, அதுதான் மூமீன், நம்பிக்கையாளன். அப்ப இந்த முஸ்லீமும் மூமீனும் இறைவன் பிரித்து காட்டும் போது இந்த மனுஷன் காட்டுறான் பாருங்க அடையாளம், துப்பி தாடி, இது நீ வச்சுக்க, நீ சொன்ன அடையாளம். ஆனா அல்லாஹ்வாகிய இறைவன் சொல்றான், என்னை எவன் ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய அடையாளம் என்னவென்றால் சஜிதா செய்வான். சஜிதானா டோட்டலா சரண்டர், தரையில தன்னுடைய நெத்தியை வைப்பான். அதான் சஜிதா. சஜிதா டோட்டல் சரண்டர் டு காட். எல்லாம் இது பூரா கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே இதை எடுத்துட்டீங்கன்னா முட்டம் தான். அப்ப இதை கொண்டு போய் டோட்டலா சரண்டர் தரையில வச்சு, இறைவா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீ மிகப்பெரியவன் என்று சஜிதா பண்ற பாருங்க, அதுதான் அடையாளம் நான் இறைவன். அப்ப அந்த அடையாளத்துக்கு இறைவன் சொல்லும் போது அவர்கள் நெத்தியிலே ஒரு வடிவு இருக்கும், ஒரு அடையாளம் இருக்குங்கிறான். இப்ப நீங்க கார்பெட்ல வந்து அந்த அடையாளம் விழாது. ஆனா இறைவன் சொல்றான், யாரெல்லாம் சைதா பண்ணுகிறார்களோ, இறை வணக்கம் இறை சைதா பண்ணுகிறார்களோ அவருடைய அடையாளம் நெற்றியில் காண்பிக்கப்படும், தெரிவிக்கப்படுகிறான். அப்போ அந்த சஜிதா என்பதுதான் அடையாளம். அப்போ ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அப்படிங்கும் போது இறைவன் வந்து மூமினுக்கு வச்சுதான் காட்டுறான். அப்ப அந்த மூவில காட்டும் போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு அடையாளம். ஒண்ணு அக்கீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டுவார்கள். அந்த தொழுகை மூலியமா அவருடைய அடையாளம் நெத்தியில் காண்பிக்கப்படும். அப்ப அந்த அடையாளம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர். அப்ப இறுதி தூதர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும், அதாவது அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை சார்ந்தவர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள், தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொண்டார்கள். இவருடைய அடையாளம் என்றால் சுஜூதுடைய அடையாளம். அப்ப அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு டோட்டல் சரண்டர் டு காட், சுஜூதுடைய அடையாளம் தான் அவருடைய அடையாளம். அது மட்டும் சொல்லாம மேற்கொண்டு சொல்றான், இதுக்கு எவிடன்ஸ் மேலும் வலுவுற்றார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சுஜூதுடைய அடையாளத்தை நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இவருக்கு முன்பு உள்ள ஈசா நபிக்கும் இதான் அடையாளம், இதற்கு முன்பு மூசா நபிக்கும் அடையாளம். அப்ப மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்லும் போது தௌராத் வேதத்தை கொடுத்தேன், அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்ப இந்த தௌராத் வேதத்திலையும் ஈசாவுக்கு 2 வேதத்தை சொன்னேன், தௌராத்து இஞ்சிலும் சொன்னேன். அப்ப தௌராத்திலும் இஞ்சிலும் எது இருக்குது, இந்த சைதாவுடைய அடையாளம் தான் இருக்குது. அப்ப இந்த சைதாவுடைய அடையாளத்தை முகமது நபி சொல்லும் போது சொல்றான், முகமது நபியே இந்த சைதாவுடைய அடையாளம் தௌராத்துல நான் சொல்லியிருக்கேன், தௌராத்துல இதே அடையாளம் தான், இதே அடையாளம் தான் இஞ்சில்ல அப்படின்னு சொல்லி அந்த நெற்றியினுடைய அந்த பகுதியை வந்து சொல்றான் இறைவன். அப்ப தௌராத்திலையும் அந்த நெற்றியினுடைய அடையாளம் சொல்றான். அப்ப இஞ்சில சொல்லும்போது இன்னும் டிஃப்ரெண்டா புரியுற மாதிரி சொன்னான். எப்படி சொல்றான், ஒரு விதை இருக்குது, அதை நீங்க போடுறீங்க, அது வெடிச்சு நேரா வருது, அப்ப நிக்குது, பிறகு அது குறுத்து வருது, பிறகு அது குனியுது, ருக்கு செய்யுது, அப்ப நல்லா குனி செய்தா செய்யுது. இதைத்தான் இஞ்சிலே இறைவன் வந்து ஒரு அடையாளமா சொல்லியிருக்கான். இப்ப இந்த அடையாளம்னா யாருக்கு அப்படின்னாக்கா, யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ, ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிற அடையாளம் என்னன்னா, எனக்கு சைதா பண்ணுவதா, எனக்கு சுஜூது பண்ணுவதா, அந்த சுஜூது அடையாளத்தை நான் காண்பிப்பேன் அப்படிங்கிறான். அப்ப சுஜூது யாரெல்லாம் பண்ண மாட்டாங்களோ அவர்கள் வந்து கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து அவங்களே தன்னை விடுதலை செய்கிறாங்க. யாரெல்லாம் சுஜூது செய்யவில்லையோ, குனிந்து வணங்கவில்லையோ, இந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லையோ அவர்கள் அக்கீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேரக்டர் வர்றாங்க. அடுத்து ஆத்து ஜக்காத்து, இந்த ஜக்காத்து ரொம்ப முக்கியம். ரெட்டக்குள்ள மாதிரி அக்கீமு ஸலாத்த ஆத்து ஜக்காத்து, இந்த தொழுகை கொண்டுதான் நீ அடையாளப்படுத்தப்படுகிறாய். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா தொழுகைதான்.
மண் தரக்க சலாத்த பக்கத்து கஃபர, மண் தரக்க சலாத்த பக்கத்து கஃபர, எவன் ஒருவன் தொழுகையை விட்டானோ அவன் நிராகரிப்பை ஆகிவிட்டாங்கிறாங்க. அப்ப யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மண் தரக்க சலாத்த பகது கஃபர, யாரெல்லாம் தொழுகை விட்டுட்டாங்களோ அவர்கள் நிராகரிப்புல தான் இருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அடையாளம். இப்ப அதே சமயத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல ரொம்ப பேர் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? காலத்தில் ஆராபி ஆமன்னா குழு அஸ்லம்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் சொன்னாங்க. நீங்க ஈமான் கொண்டு சொல்லாதீங்க, அஸ்லம்னா கட்டுப்பட்டவன்னா சொல்லுங்க. கட்டுப்பட்டனா இஸ்லாம், இஸ்லாம்னா அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கட்டுப்பட்டவன் சொல்லுங்க. கட்டுப்பட்டவன் அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவங்க, அந்த வார்த்தையை தொடர்ச்சியா செய்யக்கூடியவர்கள் தான் மூமின்கள், நம்பிக்கையாளர்கள். அதான் இறைவன் சொல்லும்போது நம்பிக்கையாளர்கள் சொல்லுவான், ஓ நம்பிக்கையாளர்களே, எல்லாத்தையும் நம்பக்கூடியவர்களை அப்படி எடுக்கலாம், இல்லை குறிப்பிட்ட நம்பிக்கை நம்மள கூட இருக்கலாம். ஆமனும் நம்பிக்கையாள ஆமினும், மேலும் ஈமான் கொள்ளுங்கள். எதை கொண்டு? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அஸ்லம்னா நீங்க கட்டுப்படுவோம் சொல்லுங்க. மூமின் என்று உங்களால் நீங்க சொல்லாதீங்க. மூமின் சொன்னா அதனுடைய அடையாளம் தான் தொழுக. அப்போ ஒரு இறையடியாருடைய வித்தியாசம் அடையாளம் என்னவென்றால் தொழுகைதான். அப்ப தொழுகைதான் ஒரு முஸ்லிம்கள், ஒரு மூமின்களுடைய அடையாளம், மற்ற எதுவுமே அடையாளம் இல்லை. அவை அனைத்தும் நாமளா நமக்குள்ள வச்சுக்கிட்ட அடையாளம். அது கூட நம்ம மாறுபடுறோம், அது கூட நம்ம மாறுபடுறோம். துப்பியும் தாடினா ரொம்ப பேர் தவிர துப்பிட மாட்டாங்க, 99%. சில பேர் தாடி வைக்க மாட்டாங்க. சுன்னத் ஜமாத்துல பாருங்கன்னா தொப்பி போடுவாங்க, தாடி வைக்க மாட்டாங்க. அப்ப அந்த ரொம்ப அக்யூரேட்டா தொழுவணும், இபாத்தா இருக்கணும், தக்குவாவோட இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க தொப்பியும் போடுவாங்க, தாடியும் வச்சுக்குவாங்க. ஆனா இதெல்லாம் மனுஷன் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அடையாளம். நாங்க ஒரு முஸ்லீம்பா அப்படின்ட்டு. ஆனா இறைவன் சொல்றான், முஸ்லீம்னா யாருன்னா தன்னுடைய சிரசை யாரெல்லாம் தரையில் வைத்து டோட்டல் சரண்டர் டு காட், அவன் தான் மூமின், இஸ்லாமானவன், முஸ்லீம், அவன் தான் நம்பிக்கை ஆளுங்கிறான். இப்போ ட்ரெயின்ல போறீங்களா, உங்க டைம் வந்தா தொழுதுணும். பஸ்ல போறீங்களா, தொழுதுணும். வேற எங்க ரயில்வே ஸ்டேஷன் எது ஏர்போர்ட்டுக்கு போறீங்களா, தொழுதுணும். கடத்தலுக்கு போறீங்களா, எங்க இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு நீங்க தொழுகைத்தான் ஒரு முஸ்லீமுடைய, ஒரு மூமின்களுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 103 சொல்றான். அன்னிசாவுடைய அத்தியாயத்துல 103வது வசனம் என்ன சொன்னா, இன்ன சாணத்தை காணத்தை அழுமின் கிதாபும் மொக்குத்தா, ஒரு மூமின்களுக்கு தொழுகையாக்கப்பட்டு நேரம் குறிக்கப்பட்ட அந்த தொழுகைதான் அவர்களுக்கு அடையாளம். அந்த நேரம் சைதா பண்ணணும். அப்ப யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த தொழுகையை கடமை ஆக்கி கொண்டாலும் அவர்கள் தான் மூமீன். அந்த மூமீன் எங்க வருதோ 23வது அத்தியாயத்துல வரும். அதை பாத்தீங்கன்னா அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய அடையாளத்தை இருப்பாங்க, அந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் தான் மூமின்கள், அவர்கள் தான் முஸ்லிம்கள். சும்மா முஸ்லிம்னா சொல்லிக்கலாம், ஆனா அடையாளம் என்பதுதான் தொழுகை தான். மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா தொழுகை, அந்த ஓர் இறைவனுடைய தொழுகை. அந்த தொழுகை யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி தந்த தொழுகை மட்டுமல்ல, ஈசா நபி காட்டி தந்த தொழுகை, மூசா நபி காட்டி தந்த தொழுகை, இப்ராஹிம் நபி காட்டி தந்த தொழுகை. அப்ப எல்லா இறை தூதர்களும் இறைவனை எப்படி வணங்கணும்னு இறைவன் சொல்லி கொடுத்து அப்படி வணங்குறாங்களோ அந்த வணக்கம் தான் தொழுகை. அதுதான் இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான், 4வது அதே அன்னிசால 115வது அத்தியாயத்துல சொல்றான், யாரெல்லாம் அல்லாவை நிராகரிக்கிறார்களோ, அலட்சியம் பண்றார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் காட்டியபடி இறை வணக்கம், இறை தூதர்கள் காட்டிய அந்த இறை வணக்கத்தை புறக்கணிப்பார்கள். அது மட்டுமில்ல, இறை தூதர்களுடைய அந்த வணக்க வழிபாடு, அந்த இறை தூதர்களை ஃபாலோ பண்ண மூமின் இருக்காங்க பாருங்க, மூமின் அந்த மூமின்களுடைய வழியை விட்டும் நபருவார்கள். ஒண்ணு அல்லாஹ் மறக்கணும், அல்லாஹ் நவத்தணும்னாக்கா அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டிய வழியை விடுறது, அந்த தூதர்கள் காட்டிய வழியில தொடர்ந்து மூமின்கள் நம்பிக்கையாளர் செல்வார்கள், அந்த வழியை விடுவது.
அப்ப தூதர் காட்டிய வழியை மூமின்கள் பின்தொடராத வழியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தவறான வழியில் சென்று விட்டார்கள். அந்த தவறான வழியை அவர்களுக்கு நான் இன்னும் கூடுதல் அழகாக்கி அந்த வழியிலே அவர்கள் செல்ல விட்டுடுவேங்க நல்லா சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அடையாளம் வந்து தொழுகத்தான். அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு மூமின்களா அவனுக்கு என்ன தொழுகணும்னா அக்கி முஸ்லாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள், அதுதான் அவங்களுடைய அடையாளம். பாக்கி எதுவும் அடையாளங்கள் தான் மனுஷன் சொல்லலாம். அப்ப தொழுவேன்னு ஒருத்தன் அவன் வந்து பக்கா முஸ்லீம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து வந்து அக்கி முஸ்லாத்த வாத்து ஜக்காத்தையும் கொடுக்கணும். ரெட்டப்புல மாதிரியா ஏன் ஜக்காத்து அதுவும் ஒரு அடையாளம். ஏன் அடையாளம்னா என்னால மத்தவங்க நல்லா இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னாக்கா நடந்த உதாரணம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. 10 பேரு 100 பேரு 1000 பேரு 10,000 பேர் இப்படியே அவங்க பின்னால மக்கள் வந்து அணியா திரள்றாங்க. ஏன்? அந்த சமத்துவம் சகோதரத்துவம் ஏக இறைவன் இந்த கொள்கையில ஈர்க்கப்படுறாங்க. அப்ப இந்த கொள்கையை சொல்ற மோமோனிக்கு ஈர்க்கப்படும் போது அவர்களோடு மக்கள் அதிகமா வரும்போது அவர்களுக்கு பற்றாக்குறைகள் வருது. என்ன பற்றாக்குறை? இருப்பிடம் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, உடை பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை தான் மனுஷன ஜீவனம் சொல்றாங்க. இது பற்றாக்குறை. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஜக்காத்துங்கிற வரியை வந்து விதிக்கிறான். நபியே, உங்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யார் செல்வந்தர் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல யாருக்கு அவரிடம் பதில் வசூல் பண்ணுங்க. இந்த ஜக்காத்து வரி வசூல் பண்ணி அதை வந்து எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஒருத்தவனுக்கு மட்டும் கொடுக்க கூடாது. ஜக்காத்தை தப்புதமா புரிஞ்சாங்க. அந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் திருப்தி கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய தண்ணி, அவங்களுக்கு வேண்டிய இருப்பிடம், அவங்களுக்கு வேண்டிய உணவு, ரோடு வசதி, இவைகளுக்குத்தான் இந்த ஜக்காத்து என்பது வரி. அப்ப எவன் ஒருவன் வரியை செலுத்தவில்லையோ அவங்ககிட்ட இருந்து வரியை புடுங்கிறாங்க. எல்லாம் சொல்றான், யார் ஒரு வரியை கொடுக்க விரும்பவில்லையோ மறைக்கிறார்களோ அவரிடம் இருந்து நபி அவர்களை உற்று நோக்கி பார்த்து அவரிடம் வரியை பிடுங்கி அந்த வரியை கொண்டு எல்லா மக்களையும் சுபிச்சமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதான் வரி. அப்ப இந்த வரி எவன் கொடுக்கணும்னா அவன் அல்லாஹ்வை நம்பிட்டான். இந்த வரி எவன் கொடுக்கணும்? அவன் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்றான். இவன் எவன் இந்த வரியை கொடுக்கணும்? அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுட்டான். என்ன வார்த்தை? அக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்து, தொழுகை நிலைநாட்டுதல் அடையாளம் ஒண்ணு. அடுத்த ஜக்காத்து, அதுதான் மெயின். இந்த ஜக்காத்தை கொண்டுதான் அவன் எல்லா மக்களும் சுபிச்சமாக்கிறாங்க இந்த வரி. அப்ப இந்த வரிங்கிறது முக்கியமானது. இந்த வரியை நிராகரிக்க கூடாது. இது ஒரு முஸ்லீம்ல உள்ள ஒரு அடையாளம் சொல்றான். சொல்லிட்டு இதுக்குள்ள பனிஷ்மெண்ட் அல்லாஹ் காட்டுறான். நான் தொழுவ மாட்டேன், நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன். ஓகே, அல்லாஹ் சொல்றான் நீ தொழுவாத, ஜக்காத்து கொடுக்காத. ஆனா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்றான். இப்ப இந்தியால இறை சாசனம் அமைக்குது, அதாவது கான்ஸ்டியூஷன், அதுபடிதான் நம்ம வாழணும். அதே மாதிரிதான் இறை சாசனம். இறைவனை ஏற்றுக்கொண்டியா, அந்த குரானை ஏற்றுக்கொண்டியா, அப்ப அந்த குரான் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நீ நடக்கணும். அப்ப அக்கீமு ஸலாத்த, இறைவனுக்கு வழிபடு, சைதா செய், வாத்து ஜக்காத்த, இந்த ஜக்காத்தை கொடு, நான் கொடுக்க அப்படின்னு ஒருத்தவன் அலட்சியத்துல சொன்னாலும் சரி, அகங்காரத்துல சொன்னாலும் சரி, முடியாதுன்னு திமுர்ல சொன்னாலும் சரி, அல்லாவும் புறாவும் தெளிவாகவும் அழகாவும் சொல்லிட்டான். இதாண்டா உனக்கு. யாரெல்லாம் தொழுகையும் ஜக்காத்தையும் கொடுக்க மறுத்தார்களோ அவர்களுக்குள்ள பனிஷ்மெண்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை போர்த்தி கொண்டு வர அந்த அத்தியாயத்துல 43வது வசனத்தை சொல்றான். 74வது அத்தியாயம் 43வது வசனம் சொல்றான், நபியை போர்த்து கொண்டிருப்போரை எடுத்து சொல்லும். யாரெல்லாம் தொழுகையும் ஜக்காத்தையும் விட்டார்களோ அவர்களுக்கு கன்ஃபார்ம்டு நரகம், அவர்களுக்கு கன்ஃபார்ம்டு நரகம். அந்த நரகத்துல கன்ஃபார்ம் நரகத்துல பேரு வந்து சகர். சகர் என்ற நரகம் தான் அவர்களுக்கு கன்ஃபார்ம். அப்ப நரகமும் கன்ஃபார்ம்டு, அந்த நரகத்தினுடைய பேரும் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு அங்க நரகத்தினுடைய காவலாளிகளும் அந்த நரகவாசிகளும் பேசிக்கொள்றத அல்லாஹ் அந்த கான்வர்சேஷன் நமக்கு சொல்லி காட்டுறான். இவங்களை கேட்பாங்க, யார் இந்த மலக்கு, நரகத்தினுடைய மலக்க காவலாளி கேட்பாங்க, ஏன்டா இங்க வந்து தொலைஞ்சீங்க, ஏன் இங்க வந்தீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, ஓல்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, நாங்கள் தொழுவாளியா இல்லை,
அல்லாவுக்கு நாங்கள் சைதா பண்ணல, அதே மாதிரி நாங்க ஜக்காத்து கொடுக்கல, அல்லாஹ் மீத்த வரி எங்கள் மீத்த வரியும் நாங்கள் ஆகவே அல்லாவுக்கு நாங்கள் வழிபடவில்லை, அல்லாஹ் சொன்ன வரியும் நான் கொடுக்கல, வழிபடவும் இல்லை, வரியும் நாங்கள் கொடுக்கவில்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையாக சகர் என்ற நரகத்தில் நாங்கள் இங்க இருக்கிறோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். 74-43. அப்போ ஒரு முஸ்லீம் மூமினுக்கு அடையாளம் தொழுகை ஜக்காத்து. இந்த தொழுகையும் ஜக்காத்தையும் வைத்தா முஸ்லீம் நம்ம அறிய முடியும். அந்த முஸ்லீம் அறியக்கூடியது இங்க மட்டும் இல்ல, ஈசா நபி கவுமுக்களுக்கு உண்டு. ஈசா நபி கவுமுக்கு மட்டும் அடையாளம் இல்ல, மூசா நபி கவுமுக்களும் அடையாளம். அப்ப ஈசா நபி கொடுத்த இஞ்சிலையும் சொல்லிட்டா, மூசா நபி கொடுத்த தௌராத்திலையும் சொல்லிட்டா, இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்களையும் சொல்லிட்டா, ஏடுகளையும் சொல்லிட்டா, இப்ராஹிம் நபிக்கும் சொல்லிட்டா. ஆகவே முஸ்லீம்களுடைய அடையாளம் என்னன்னா தொழுகை ஜக்காத். இந்த ரெண்டை விட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஏன்னா முஸ்லீம் சொல்லு காலத்தில் ஆராபி ஆமண்ணா ஊழ அசலம்னா அசலம்னா நான் இறைவன் ஏற்றுக்கிட்டேன்ப்பா, இறைவன் கட்டுப்பட்டேன். ஏன்னா எந்த இறைவன் சொல்ல டோட்டலா சொல்லலாம், இறைவன் கட்டுப்பட்டவனா சொல்லு. ஆனா மூவின்னு சொன்னீங்கன்னா இதுதான் அடையாளம். அப்போ இறைவனுக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டார்கள், அந்த கட்டுப்பட்டவங்க ஒரு வார்த்தை வந்து முஸ்லீம்னு வந்தாலும், எல்லாரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டுன்னு சொன்னாலும், அந்த மூமின்னான உண்மையான இறையடியார் யாருன்னா விசுவாசம் கொண்டவர்கள் இந்த நெத்தியை வந்து இறைவனுக்கு சைதா செய்வாங்க, அடுத்தது வரி கட்டுவார்கள். இதான் முஸ்லிம்களுடைய அடையாளம், மூமினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா சொல்றான். அப்ப இந்த தொப்பி தாடியை விட தொழுகையும் வரியும், தொழுகையும் வரியும், தொப்பி தாடி அடையாளமா நீ வச்சிருக்க. ஆனா அல்லாஹ் அடையாளம் என்ன சொல்றான்னாக்கா தொழுகை அடுத்து ஜக்காத்து, தொழுக ஜக்காத். இதுதான் இறைவன் சொன்ன அடையாளம். இந்த அடையாளத்துக்கு நாம உட்படுத்திக்கணும். நான் கூட ஒரு 10-15 வருஷம் தொழுவாம கூட இருந்தேன். அப்பெல்லாம் குரான் எல்லாம் ஓதுவேன், மீனிங் தெரியாது. இப்ப குரானை ஓத நமக்கே ஒரு ஒரு பயம் வருது. இதுதான் உண்மையான அடையாளம் இருக்குது, இதான் இந்திய அரசியல் சாசனம் இருக்குது. இந்திய அரசியல் சாசனத்தை விட்டுக்கிட்டுதான் யாரெல்லாம் மீறி செய்யறார்களோ அவர்களுக்கு அந்த சாசனம் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. ஆனா அந்த சாசனத்திலேருந்து மீறவங்க இருக்காங்க, அதையே சாதகமாக்கி கொடுறாங்க, அதுல இருந்து அந்த தண்டனை தப்பிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இறை சாசனத்துல ஒருபோது தப்பிக்க முடியாது என்று இறைவன் தெளிவா இறை சாசனத்தை சொல்லி அந்த தண்டனையும் அந்த தண்டனைக்குள்ள பேரையும் அந்த தண்டனை எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்றான். ஆகவே உண்மையான இறையச்சம் என்பது என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் பாருங்க, என்ன சொன்னா 7:26, 7:46, 7:48, 7வது அத்தியாயம் 26வது வசனம், 46வது வசனம், 48வது வசனம். இவைகள் தான் தக்வா என்பது அடையாளம். தக்வா என்பது இறையச்சம். இறையச்சம் எல்லாரும் இறையச்சம் பண்ணலாம், எல்லாரும் இறை உணரணும். உண்மையான இறை விசுவாசியானா அந்த இறை விசுவாசத்தை வெளிப்படுத்த காட்டக்கூடிய தொழுகை, வெளிப்படுத்த காட்டக்கூடிய ஜக்காத். இந்த ரெண்டையும் செய்ய நீங்க வெற்றியாளர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.